பராசக்தி ஆஹா சக்சஸ் அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தையில் தன்னுடைய நடிப்பு பயணத்தை ஆரம்பித்தார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில். அங்கே இடத்துல ஒரு சின்ன அந்த சிலை வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் சிவாஜி சார் வந்து நின்று அந்த டைலாக் சொன்னார். சமீபத்தில் போனப்போ அந்த சிலையை நான் பார்க்கல. அந்த பக்கம் வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். அந்த சிலை இன்னும் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையிலே அது பெரிய நினைவுக்கான இடம். அது பராசக்தி என்பது வந்து சாதாரண படம் அல்ல. அந்த படத்துக்கு வசனம் எழுதியது, திரைக்கதை எழுதி வசனம் எழுதியது கலைஞர் கருணாநிதி அவர்கள். ஸோ கலைஞர் வந்து அதோடைய வசனம் எழுதியிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புரட்சிகரமான வசனங்க. அதாவது சாதாரணம் கிடையாது. அதில் ஒரு அறிமுக நாயகனாக, அதாவது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அதுக்கு முன்னாடி நிறைய நாடகத்தில் நடிச்சிருக்கார். நாடகத்தில் நடிக்கும் போதே கலைஞர் அவர்கள் நிறையா பார்த்துருக்கார். பார்த்துட்டு நீ இதில் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டயலாக் ஒவ்வொன்றும் அப்படி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போவே வந்து அந்த பிச்சைக்காரர் மறுஒழிப்பு திட்டத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரட்சி 1952 அந்த ஒரு பெரிய புரட்சிகரமான ஒன்று. அப்போ வந்து ஒரு அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய வசனங்கள் தான் எல்லாருமே பேசுவாங்க. ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் பேசும்போது சிவாஜி கணேசன் சார் வந்து அப்படி ஒரு அந்த டைலாக் டெலிவரி இருக்கும்ல. அகிம்சா மூர்த்தி உத்தமர் காந்தி அவரும் இதைத்தான் சொன்னார். ஒரு கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லி அதுபடும் வேதனையை தாங்காமல் அப்படின்வார். அதாவது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ தெளிவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படம். அந்த படம் வர்றதுக்கே ஏகப்பட்ட தடையாம். அது வந்து கலைஞர் அவர்களே ஒரு தடவை வந்து சொன்னார். அந்த படத்தின் தலைப்புக்கு தடை, அந்த படத்தின் தலைப்பு வைத்த பிறகு கதாநாயகனுக்கு தடை, கதாநாயகன் வந்த பிறகு அதை படத்தை வெளியாக்குவதற்கு தடை, வெளியான பிறகு அது ஓடுமா என்ற தடைன்னு சொல்லி ஏகப்பட்ட தடைகளை மீறி வந்தது தான் பராசக்தி அப்படின்னார். அப்போது அந்த டைட்டில் வந்து பல வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட வந்து 1952 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஒரு 75 ஆண்டுகள் கழித்து 75 ஆண்டுகள் கழித்து ஒருத்தர் வந்து டைட்டில் வைக்கிறாரு. அது நம்ம சிவகார்த்திகேயன் வச்சிருக்காரு, சுதா கோங்கராவுடைய டைரக்ஷனில். இந்த படத்தில் ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க, அதர்வா, அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனோட சேர்ந்து ஒரு முக்கிய நெகட்டிவ் ஷேட் கேரக்டரில் ஜெயம் ரவி பண்ணியிருக்காரு. ஸோ ஜெயம் ரவி வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் நெகட்டிவ் ஷேட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஷேட் பண்ணார். நெகட்டிவ் ஷேட் வந்து ஆதிபவன்கிற படத்தில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த கூடு விட்டு கூடுப்பாயிருன்னு சொல்லிட்டு போகனில் பண்ணியிருப்பார். போகனில் நெகட்டிவ் ஷேட் தான். அது ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் அரவிந்த் சாமி ஹீரோ, இவர் வில்லனா. அது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது எக்ஸ்ட்ரானரி ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஜெயம் ரவி வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை தேடி நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கார். அவர் பண்ண கோமாளி படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியில் ஒரு ரெகுலர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டோரி இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணுறார். அப்போது இந்த படங்களுடைய வரிசையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பராசக்தியுடைய ஒரு விழா வள்ளுவர் கோட்டத்தில் நடக்குது. ஸோ வள்ளுவர் கோட்டத்தில் நடக்குது. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று சுதா கோங்கரா, இவங்க இவர் சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ், ஜெயம் ரவி, அதர்வா எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்திருக்கும்போது அப்போ வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்க்குறேன். அந்த வீடியோவில் வந்து என்னென்னா, ஏன்னா ஒரு டைரக்டர்னு கூட யோசிக்காமல் என்னையே கலாய்க்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷும் இவரும் சிவகார்த்திகனும் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து இந்த விழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விழா. ஆடியோ லான்ச்னு தனியாக ஒரு நாள் நடக்குதான். பட் பராசக்தி லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, இது நமது ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி பராசக்திங்கிற டைட்டிலும் சரி, அதை பராசக்திக்கு எழுதியதும் சரி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணும்போது எஸ், இது ஒரு அந்த மாதிரியான ஒரு சாயலில் தான் இந்த படமும் இருக்க போகுது. ஒரு அரசியல் சார்ந்த படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதில் ஜெயம் ரவி என்ன மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காரு, அந்த ஆப்போசிட் கேரக்டர் என்ன மாதிரி வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுல அப்போது ஸ்டேஜ்லேயே அவர் சொல்கிறார், படத்தில் வேணால் அவர் வில்லனாக இருக்கலாம், எனக்கு எப்பவுமே அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து சிவகார்த்திகேயனுடைய அந்த பெருந்தன்மை. சிவகார்த்திகேயன் வந்து இன்றைக்கி படிப்படியாக முன்னேறி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 25வது திரைப்படம். அந்த கேள்விக்கு எனக்கு பதில் கிடச்சிருச்சு. ஏப்பா 24ங்கிறாங்க, 25ங்கிறாங்க, 27 வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறாங்க, வெங்கட்ராமன் 25வது திரைப்படம் அப்படின்ட்டாங்க. அதே சமயத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு 100வது திரைப்படம், 100th ஃபிலிம் அப்படிங்கும்போது ஜிவி பிரகாஷுடைய மியூசிக்கு 100th படம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. 100 படங்கள் மியூசிக் பண்ணுறார் அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இன்னும் இசைப்புள்ளி ஏஆர் ரஹ்மானே அந்த 100 தொடலை. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சூஸியான நிறையா சப்ஜெக்ட்ஸ் பண்ணுவார். ஆனால் அவருக்கு அப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் அவருடைய கசின் எல்லாருக்குமே தெரியும். அவர் இஸ் வெரி சென்சிபிள் மியூசிக் டைரக்டர். ஒரு பாடல்கள் வந்து அவ்வளோ இட்டு பாடல்கள் கொடுத்துருக்காரு, மெலடி கொடுத்துருக்காரு, கிளாசிக்காக இருக்கும். ஸோ அவர் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு 100வது படம் அப்படிங்கிறதும் இன்னொரு பெரிய விஷயம். அண்ட் ஸ்ரீலீலா வந்து பயங்கர வைரலான ஒரு கண்டென்ட் இப்போ. ஏன்னா அவங்க வந்து தலை அஜித்தை வந்து அந்த ரேஸ்லேயே சந்தித்து
அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வேறு சொல்லிட்டாரு, அதில் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் இருக்கிறாங்க ஸ்ரீலீலா, ஆனால் கதாநாயகி கிடையாது, கதாநாயகியாக நாங்கள் வேற ஒருத்தரை செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அது அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, பட் ஸ்ரீலீலா அந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னா. அப்போ எப்போவுமே இந்த மாதிரி யங் ஹீரோயின்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அஜித் சார் நடிக்கிற படத்தில் இன்னொரு யங் ஹீரோ யாராவது இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வந்து பராசக்தியிலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இந்த கார் சீன் இப்படி வந்து அடி திருப்பி அப்படின்னு ஏறி உட்கார்ற அந்த சீன் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு. ஸ்ரீலீலா வந்து அந்த ஓல்டு கெட்டப், ஓல்டுனா ரெட்ரோ ஸ்டைல், அந்த என்ன சொல்கிறது, பத்மினி, சரோஜா தேவி அந்த பீரியடில் வந்த மாதிரி ஒரு ஹீரோயின் அப்படின்னா அந்த பூக்கெல்லாம் ஸ்டடி பார்க்குறதுக்கு அந்த கண்ணில் எடுத்துடும் மை போட்டுக்கிட்டு ஒரு லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதிய பரிமாணத்தை தரும் ஸ்ரீலீலாவுக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் சிவகார்த்திகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்க்குறப்ப வந்து அந்த காலத்தில் வந்து அந்த கர்லிங் ஹேர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த ஹேர் ஸ்டைல் செமையாக இருக்கும், எண்ணெய் போட்டு வலிச்சிடும், முன்னாடி மட்டும் அடி பஃப்னு அடி இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு. அதர்வாவும் அதே மாதிரி ஒரு கட்டையன், அந்த பழைய அந்த ஜெமினி கணேசன் அட்டையர்னுவாங்களா அந்த மாதிரி இது ஜெயம் ரவி. ஸோ எனக்கு வந்து அந்த ரெட்ரோவுடைய அந்த ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அண்ட் கலர் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு பாதி வந்து ஐ திங்க் சேஃபியா டோன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நம்ம படம் ஃபோனில் எடுக்கும்போது சேஃபியா டோன், அது மாதிரி சேஃபியா ஆம்பர் கலந்த ஒரு விதமான ஒரு கலராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏவா கலர் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ படம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ பராசக்தி பொறுத்த வரைக்கும் வசனம் எப்படி இருக்க போகுது, சுதா கோங்கரா வந்து எப்பவுமே உண்மை கதையை வந்து ஒரு உண்மையாக நடந்த ஒரு கதையை, ஒரு சின்ன ஒரு கதையை அப்படியே எலாபரேட் பண்ணி ஒரு நல்ல திரைப்படமாக எடுக்கிறதுல ஒரு அற்புதமான இயக்குனர் அவங்க சுதா கோங்கரா. இறுதி சுற்று, சூரரை போற்று இந்த படம்லாம் அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஸோ சூரரை போற்று பார்க்கும்போது அப்படின்னா ஒரிஜினல் கதை, அது ஒரிஜினலாக ஒரு கதை, அந்த கதையை சார்ந்து ஒரு பெரிய ஒரு நம்ம கதையை பின்னி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கற்பனையான கதாபாத்திரங்கள்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் வந்து சூர்யா சார் அல்டிமேட் ஃபிலிம். அவருடைய நடிப்பு, உண்மையிலேயே அவருடைய நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம் வந்து சூரரை போற்று. அந்த கண் கலங்கும், அந்த விமானம் வந்து நம்ம பண்ண முடியலையே, அதை செயல்படுத்த முடியும்போது அந்த கண் கலங்கும் போது என் கண் கலங்கியது, பார்க்குறவங்க கண் கலங்கியது. ஆனால் என்ன, அந்த படம் தியேட்டரில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தியேட்டரில் வராமல் ஓடிடியில் தான் வந்து, இப்போ கோவிட் டைமுங்கிறதுனால ஓடிடியில் வந்தது, கொஞ்சம் காத்திருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக சரியான படம், சூப்பர் ஃபிலிம் அந்த படம். அவருடைய கோபம் நியாயமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நடிப்பார். அதேமாதிரி இறுதி சுற்றுலையும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு தனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குற ஒருத்தர் அவருடைய லைஃப்பை அவரை விரும்ப ஆரம்பிச்சாங்க. அந்த கடைசி ஷாட்டில் வந்து அந்த பொண்ணு ஏறி அவர் மேலே உட்கார்ற அந்த ஷாட்டு காதலுடைய உச்சம். அதாவது என்னென்னா, யாராவது பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த உச்சம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடினரி. அந்த ஷாட்டுக்காகவே வந்து அந்த 200 டிக்கெட் ஓகேங்க பரவாயில்ல அப்படிங்களாம். அதே மாதிரி அந்த இறுதி சுற்றில் வந்து காளி வெங்கட் அப்பா நடிச்சிருப்பாங்க. அது சின்ன வயசு தான் காளி வெங்கட்டுக்கு, ஆனால் அந்த அப்பா கேரக்டர் நடிக்கிறாப்புல. அப்பா கேரக்டர் நடிக்கும்போது அப்படி ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுதா கோங்கரோடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இந்த பராசக்தியில் ஹேவிங் 3 ஹீரோஸ், பயங்கர ஹிட்டான ஜெயம் ரவி ஒரு ஹீரோ, அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட். இந்த பக்கம் இவர் அதர்வா, அவர் சூப்பர்ப் ஆர்டிஸ்ட்டு, நல்ல ஹைட்டு வெயிட்டு, அவர் நல்ல ஒரு ஹீரோ. அதர்வா நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 ஸ்டார்ஸு ஸ்ரீலீலா ஒரு செம்ம காம்பினேஷன், ஒரு கமர்ஷியல் காம்பினேஷன்னே சொல்லலாம். சூரரை போட்டு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அவங்க அந்த ஹீரோயின் வந்து பெரிய கமர்ஷியல் ஹீரோயின் சொல்ல முடியாது, ஆனால் நல்லா நடித்தாங்க, பெரிய ஹீரோயின், சூப்பர் ஆக்ட்ரஸ்ஸு. இது இறுதி சுற்று போடும்போது மாதவன் பெரிய லெவலு, பட் அந்த பொண்ணுக்கு அது ஓப்பனிங், ஒரு புது முயற்சி அது. பட் இதில் ஸ்ரீலீலா ஆல்ரெடி வந்து டான்ஸுக்கு தெலுங்கில் வேறு லெவல், சிவகார்த்திகேயன் டான்ஸுக்கு வேறு லெவல், அதர்வா, ஜெயம் ரவி. ஸோ இந்த ஒரு மல்டி ஸ்டார் காம்பினேஷனில் இந்த படம் பராசக்தி. ப்ளஸ் இந்த படம் வந்து இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஜனவரி 9 ஜனநாயகன் விஜய் அவர் வந்து எதிர்த்து பேச போகிறாரு, டிஎம்கே எதிர்த்து பேச போகிறார். பராசக்தி 14th வருது, டிஎம்கேக்கு ஆதரவாக வரப்போகிற படம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இப்போ இந்த 2 படம் தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டி. சிவகார்த்திகேயன் சார் அண்ணன் வரும்போது
போட்டிக்கு நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை ஜனவரி 14 ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு லெவலில் இறக்குறாங்க. என்ன மாதிரி ரிசல்ட் இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத படம் வந்தோன்னே தான் சொல்ல முடியும். படத்துடைய ஆடியோலாம் சின்ன நடக்கவில்லை, பாடல்கள் இன்னும் தெரியவில்லை. ஜிவி பிரகாஷோடைய 100th ஃபிலிம் வரப்போகுது, பார்ப்போம் பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. மாசிலா உண்மை காதலி மாறுமோ அன்பு வந்த போதிலே, இந்த மாதிரியான பாடல்கள் படத்தில் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. கண்டிப்பாக அதை தியேட்டரில் ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு பார்க்குறதுக்கு ஒரு வெரைட்டி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பராசக்தி ஹீரோடா யார்? எனக்கு டயலாக் அங்கே போயிடுச்சு, சிவாஜி. ஓகே, படம் வந்தோன்னே அதை பற்றி நிறையா பேசுவோம். ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிறத பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.